this video, we shall learn about Eastern Ghats. We already seen the mountain range of India in various videos. The mountain range of India are only 6 categories. First one, Himalayan mountain range. Second one, Aravalli. Third one, Vindhya. Fourth one, Satpura. Fifth one, Western Ghats. And sixth one, Eastern Ghats. And these are the 6 main mountain ranges of Indian subcontinent region. The 6 mainly Himalayan completed, Aravalli completed, Vindhya completed, Satpura completed, Western Ghats also completed. And the last mountain range is Eastern Ghats. In Tamil, it is Kizhakku Thodarchi Malaigal. Eastern Ghats various names irukku. The first name names are different names பார்க்கலாம். The first name Purva Ghat. In the North Indian part or northern parts in the whole part of the central India, நம்ம ஊர்ல தான் அந்த ஈஸ்டர்ன் காட்ஸ்ல கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லுவோம். ஆனா இன் திஸ் பார்ட் ஆஃப் இந்தியா அத பூர்வா காட்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? பூர்வா காட். இல்லைன்னா இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, கர்நாடகா, இந்த ஆந்திர பிரதேஷ் இந்த ரீஜன்ல அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகேந்திர பர்வதம்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு அதர் நேம்ஸ் பூர்வா காட், அதோட இன்னொரு நேம் மகேந்திர காட். ஃபைன். நெக்ஸ்ட், ஈஸ்டர்ன் காட்ஸ் எங்க இருந்து எது வரைக்கும் பரவி இருக்கு? எங்க இருந்து எது வரைக்கும் பரவி இருக்கு? திஸ் ஸ்டேட் இஸ் ஒடிஷா, திஸ் ஒன் Telangana, this one Karnataka, and this one Andhra Pradesh. This is Tamil Nadu. இங்க ஒடிஷாவில் இந்த ஏரியாவில் இருந்து இங்க தெலுங்கானா, ஆந்திராவை டச் பண்ணிட்டு, தமிழ்நாடு டச் பண்ணிட்டு, கர்நாடகா டச் பண்ணிட்டு, இங்க வரைக்கும் டச் பண்ணுது திரும்ப இந்த ஏரியா வரைக்கும் வரும். ஸோ டோட்டலா ஒடிஷாவில் நார்தன் பார்ட்ல ஒடிஷா, திஸ் இஸ் நார்தன் பார்ட் அண்ட் திஸ் இஸ் சதர்ன் பார்ட். ஓகே, இங்க இருக்கிறது பே ஆஃப் பெங்கால், திஸ் இஸ் அரேபியன் சி அண்ட் திஸ் இஸ் இந்தியன் ஓஷன். இந்த பே ஆஃப் பெங்கால் ஈஸ்டர்ன் கோஸ்டா என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. கோரோ மண்டல் கோஸ்ட். ஒடிஷா இன் த நார்த் டு தமிழ்நாட்டில் 2 மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கு. அதுல ஒரு மவுண்டன் ரேஞ்சஸ் பேரு கரந்தமலை, இன்னொரு ஹில் ரேஞ்சஸ் பேரு சிறுமலை. இந்த கரந்தமலையும் சிறுமலையும் தமிழ்நாட்டுல மதுரை அண்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் அவுட் ஆகுது. எங்க டிஸ்ட்ரிக்ட்? தீஸ் இஸ் த மதுரை அண்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ சதர்ன் பார்ட்ல, நார்தன் பார்ட்ல ஒடிஷாவில இருந்து, சதர்ன் பார்ட்ல தமிழ்நாட்டுல மதுரை அண்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கரந்தமலை அண்ட் சிறுமலை வரைக்கும் உங்களுக்கு எது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. So next, Eastern Ghats oda length from north to south and this part inga start ஆயிட்டு இங்க முடியுது. லொகேஷன் நல்லா செக் பண்ணிக்கோங்க. from north to south 1131 kilometer, 1131 kilometer along with the eastern coastal plain called Coromandel coast. This is western coastal plain. Western coastal plain க்கு parallel வருது western ghat. eastern coastal plain அதாவது Coromandel coast க்கு parallel வருது eastern ghats. Fine. Next, இதனோட ஏரியா ஒடிஷா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு. approximately covering the 5 states. இந்த 5 states கவர் பண்ணி அதனோட ஏரியா 75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், 75,000 சதுர கிலோமீட்டர். ஃபைன். நெக்ஸ்ட், அதனோட டைப் ஆஃப் ராக். இருக்கிற மலைகள் எல்லாமே ராக்கால தான் ஆனது. கல்லு, மண்ணு பிளஸ் மினரல்ஸ். என்ன டைப் ஆஃப் ராக்? அதுல ஃபர்ஸ்ட் டைப் இக்னியஸ் ராக்ஸ். இக்னியஸ் ராக்ஸ்ன்றதுனா படிவப்பாறைகள் in தமிழ்ல சொல்லுவாங்க. 70,000 years ago or 75 million years ago இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் ரீஜன்ல இந்தியன் பிளேட் இருக்குல்ல, அந்த பிளேட்ல வந்து வால்கனோ இருந்திருக்கலாம். அந்த வால்கனோ எரப்ட் ஆயிருக்கலாம். எரப்ட் ஆனா மேக்மாவா இருக்கிறது வெளில லாவாவும் வரும். அந்த லாவா நெருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க. அந்த நெருப்பு குழம்பு அப்படியே செடிமெண்ட் ஆகும். படிஞ்சு வரதுதான் உங்களுக்கு இக்னியஸ் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது படிவப்பாறைகள். நெக்ஸ்ட், லேட்டரைட். லேட்டரைட் இட்ஸ் a soil type as well as a rock type. அந்த டைப் சாயில்ஸ் உங்களுக்கு எதுல கம்போஸ்ட் ஆஃப் Eastern Ghats. And next, limestone, சுண்ணாம்புக்கல். These igneous rocks, laterite soil and laterite rock and limestone mineral, these composed and commonly called Eastern Ghats are கிழக்கு தொடர்ச்சி மலைகள். ஃபைன். எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல அது டச் ஆகுது? ஒடிஷா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்,
கர்நாடகா, தமிழ்நாடு. ஒடிஷா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. இதுல ரொம்ப மைனர் பார்ட் தெலுங்கானாவில் அப்ராக்சிமேட்லி ஒன்லி 4% மட்டும்தான், கர்நாடகாவில் அப்ராக்சிமேட்லி 2% அண்ட் ரிமைனிங் மேஜர் பார்ட் எங்கெங்க கவர் ஆகும்னா ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட். என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இங்க இருக்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு மாயிஸ்ட் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட். எல்லாமே என்ன ஃபாரஸ்ட்? மாயிஸ்ட் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட். டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. எல்லாம் பார்க்கலாம், நம்ம அடுத்த வீடியோஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், டைப்ஸ் ஆஃப் சைட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனா இங்க ஈஸ்டர்ன் காட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுனால இந்த கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம பார்க்கலாம். ஃபாரஸ்ட்ல உங்களுக்கு மேஜர் டைப்ஸ் என்னன்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அதுக்கடுத்து ட்ராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட் ஆர் ட்ராபிக்கல் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட் அண்ட் தென் ஃபாலோட் பை தான் ஃபாரஸ்ட், மார்ஷி லேண்டு, அதுக்கடுத்து டெசர்ட் ஃபாரஸ்ட், அரிட் அண்ட் செமி அரிட் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. அதுல செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட் இந்தியாவில் இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தா என்ன இருக்குதுன்னா அது டிராபிக்கல் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட். இந்த டிராபிக்கல் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட்டை 2 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருங்க. ஒன்னு ட்ரை டெசிடியூஸ் ஃபாரஸ்ட், இன்னொன்னு மாயிஸ்ட் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட். டிராபிக்கல் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட்டை 2ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒன்னு ட்ரை டெசிடியூஸ் ஃபாரஸ்ட், இன்னொன்னு டிராபிக்கல் டெசிடியூ மாயிஸ்ட் ஃபாரஸ்ட். அதாவது இலையுதிர் காடுகள் தான் உங்களுக்கு டிராபிக்கல் டெசிடியூஸ் பாருங்க. இலையுதிர் காடுல சிலது வந்து எப்பவுமே ட்ரையா இருக்கும், சிலது வந்து ஈரப்பதத்தோட கலந்து கொஞ்சம் லைட்டா அப்பப்ப துளிர்க்கும், இலை வந்து துளிர் ஆரம்பிக்கும், அடிக்கடி கொட்டின்னு இருக்கும். அதுதான் வந்து இலையுதிர் காடுகள்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற இலையுதிர் காடுகளோட டைப் வந்து மாயிஸ்ட் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட். ஃபைன். நெக்ஸ்ட் ரெயின்ஃபால். நம்ம ஆல்ரெடி ரெயின்ஃபால் டாபிக்கை டீடைல்டா பார்த்திருக்கோம். ரெயின்ஃபால் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னா என்னன்னு பார்த்திருக்கோம். இதை மான்சூன்ற ஒரு தனி செப்பரேட் யூடியூப் சேனல்ல நம்ம எடுப்போம். அந்த மான்சூன் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ வரும்? ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் வரும். ஓகே. இந்த இந்தியன் ஓஷன் பிளஸ் கீழே சதர்ன் ஓஷன் பெசிபிக் ஓஷன் இருக்கும். அந்த பெசிபிக் ஓஷன்ல ஹை பிரஷர் பெல்ட் கிரியேட் ஆகும். அந்த ஹை பிரஷர் பெல்ட் சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகும். சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போற வேலை இந்த வழியில உங்களுக்கு என்ன இருக்கு? திஸ் இஸ் வாட்? த மவுண்டன் ரேஞ்சஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஹிட் ஆயிட்டு இங்க அது லீவர்டு சைடு இருக்கும். இங்க திஸ் சைடு இஸ் விண்ட்வர்ட் சைடு, அது லீவர்ட் சைடு. விண்ட்வர்ட் சைடுக்கு ஒன்லி வெஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கு மட்டும் ரெயின்ஃபால் தருது. அதனோட லீவர்ட் சைடு பேக் சைடுக்கு ரெயின்ஃபால் தராம ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால் தான் தரும். அது வந்து உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூன் டு செப்டம்பர். அதே மாதிரி இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸா ரெயின்ஃபால் கொடுக்கறது இன்னொரு மான்சூன் எதுன்னு கேட்டா நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்று. இந்த வடகிழக்கு பருவக்காற்று எந்த மந்த்ல கொடுக்கணும்னா அக்டோபர் டு டிசம்பர். So this orographic rainfall for the regions of what? This Western Ghats. Orographic rainfall in the northeast monsoon, October to December. அப்ப ஹை பிரஷர் பெல்ட் எங்க கிரியேட் ஆகும்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஏஷியாவில் ஹை பிரஷர் பெல்ட் கிரியேட் ஆகும். அங்க ஹிமாலயாவில கைபர் போலன் வழியா வந்து ஹிமாலயன் ரீஜனுக்கு ரெயின்ஃபால் கொடுத்துட்டு இங்க இருந்து வந்தா இங்க நார்த் ஈஸ்டர்ன் மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கும். நார்த் ஈஸ்டர்ன் மவுண்டன் ரேஞ்சஸ்னா உங்களுக்கு நாகா ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ், திரிபுரா ஹில்ஸ், காரோ, காசி, ஜைந்தியா, டஃப்லா அண்ட் பட்காய் பூமு, இந்த மவுண்டன்ஸ்ல ஹிட் ஆயிட்டு இந்த சிரபூஞ்சி மாசிம் ரெயின்ஃபால கொடுக்கும். அந்த ரெயின்ஃபால கொடுத்துட்டு அங்க ஹிட் ஆயிட்டு அப்படியே அந்த விண்ட் காற்றுன்னு சொல்ல, வெப்ப சலன காற்று, வடிவ காற்றுன்னு சொல்றாங்க, ட்ரேட் விண்ட்ஸ். அந்த ட்ரேட் விண்ட்ஸ் எங்க ஹிட் ஆகும்னா பே ஆஃப் பெங்கால்ல கிராஸ் ஆயிட்டு இந்த மவுண்டன் ரேஞ்சஸ்ல வந்து ஹிட் வரும். அப்ப இங்க மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கும்போது என்ன ஆகுது? இந்த மலை வந்து வர காத்த தடுத்து ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இந்த ரேஞ்சஸ்க்கெல்லாம் என்ன கொடுக்குன்னா மழை கொடுக்குது. சோ இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த சைடுனா பே ஆஃப் பெங்கால் சைடு இல்ல நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் சைடுல இருந்து உங்களுக்கு காத்து வந்து ஹிட் ஆகும்போது உங்களுக்கு தமிழ்நாடு பார்த்து, ஒடிஷா பார்த்து, தமிழ்நாடு பார்த்து, ஆந்திர பிரதேஷ் பார்த்து, இந்த பார்ட்டெல்லாம் உங்களுக்கு விண்ட்வார்டு சைடு இருக்கும். இதுக்கு பேக்ல இருக்கிற கர்நாடகா, கேரளா அதெல்லாம் உங்களுக்கு லீவார்டு சைடு ஆகும். என்ன சைடுன்னு சொல்லியிருக்கேன்? விண்ட்வார்டு சைடு. அதுக்கு அடுத்தது லீவார்டு சைடு. இந்த ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் விண்ட்வார்டு சைடுல இருக்கிறதெல்லாம் மழை பெய்யும். விண்ட்வார்டு சைடுல எது இருக்கும்? ஒடிஷா, தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். லீவார்டு சைடுல கேரளா, கர்நாடகா இருக்கும். அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் சவுத் வெஸ்ட் மான்சூன் எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடு ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன். போத் த சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் gives orographic rainfall for the western ghats south west monsoon and for the eastern ghats north east monsoon. இத தாண்டி ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் பத்தி டீடைலா பார்க்கணும், அது மான்சூன் டாபிக்ல பார்க்கணும். இதுவே உங்களுக்கு இங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் ஹைட். as already told, ஹைட் சவுத்ல இருந்து நார்த் போக போக இதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்.
ஆனா வெஸ்டர்ன் காட்ஸுக்கு நார்த்ல இருந்து சவுத்துக்கு வர வர ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். சோ இங்க இருந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆயிட்டு திரும்ப சவுத்ல இருந்து நார்த்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது. the height increases from south to north. and next important peak, இதுல மெயின் இம்பார்ட்டன்ட் பீக் எதுன்னு கேட்டா அமர்கொண்டா பீக். இந்த அமர்கொண்டா பீக்கோட ஹையஸ்ட் பாயிண்ட் 1680 மீட்டர்ல இருக்கு. இந்த அமர்கொண்டா பீக் எங்க இருக்குன்னா in the border of ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிஷா. இந்த அமர்கொண்டா பீக் இருக்கிற ஹில்ஸ் என்னன்னு கேட்டா அரக்கு ஹில்ஸ். அமர்கொண்டா பீக் இஸ் the highest peak of eastern ghats, 1680 meter in the hills of Araku Hills. Araku Hills in the mountain ranges of eastern ghats. அது கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்கள். Fine. Mostly these mountain ranges discontinuous and irregular in nature. இது என்னன்னு சொல்றாங்க? Discontinuous and irregular. ஏன் இது discontinuous and irregular சொல்றாங்கன்னா கோதாவரி ரிவர், காவேரி ரிவர், பெண்ணாறு ரிவர், கிருஷ்ணா ரிவர், இந்த எல்லா ரிவர்ஸுமே பைசெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க உங்களுக்கு என்ன ரிவர் வருது? மகாநதி. மகாநதி ஆட் பண்ணிக்கோங்க. மகாநதி, this part, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி. சோ நடுவுல உங்களுக்கு ரிவர்ஸ் ஃப்ளோ ஆனனால ரிவர்ஸ் வந்து வேலியை கிரியேட் பண்ணும். வேலினா சமவெளி இல்ல பள்ளத்தாக்கு கிரியேட் பண்ணும். அப்படி பள்ளத்தாக்கு கிரியேட் பண்றதுனால ஈஸ்டர்ன் காட்ஸோடைய கண்டினியூட்டி நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. அது உடையறதுனால இட்ஸ் a discontinuous and irregular range because these ranges are dissected by the rivers of Mahanadi in Odisha, Godavari, Krishna and Pennaru in the Andhra Pradesh region, and Kaveri bisects the eastern ghats in the regions of Tamil Nadu. Fine. Next, இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஹில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லா மலைகளுக்குமே அதுல உள்ள சின்ன மலைகள், பெரிய மலைத்தொடர்கள் இருக்குன்னா பெரிய காட்ஸோ இல்ல பெரிய மவுண்டன் ரேஞ்ச் இருக்கலாம், அதுல ஸ்மால் ரேஞ்சஸ் இல்ல ஸ்மால் ஹில்ஸ் இருக்கும். அதுல இம்பார்ட்டன்ட் ஹில்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜவ்வாது ஹில்ஸ். ஃபர்ஸ்ட் ஜவ்வாது ஹில்ஸ், அதுக்கு அடுத்தது கல்வராயன் ஹில்ஸ், அதுக்கு அடுத்தது சேர்வராயன் ஹில்ஸ், அதுக்கு அடுத்தது கொல்லி ஹில்ஸ், அதுக்கு அடுத்தது பச்சைமலை. சோ பச்சைமலை, கொல்லி ஹில்ஸ், சேர்வராயன், கல்வராயன் and ஜவ்வாது hills are ஜவ்வாது மலை. These are the important hill ranges located in the Tamil Nadu region of eastern ghats. Fine. This is all about the eastern ghats topic. இத நம்ம டாப் டு பாட்டம் படிச்சா ஈஸ்டர்ன் காட்ஸா பிரிச்சு மேஞ்சலாம். அந்த ஈஸ்டர்ன் காட்ஸ்ல லாஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அத நான் வெஸ்டர்ன் காட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீல்கிரி ஹில்ஸ். நீல்கிரி ஹில்ஸ். இந்த நீல்கிரி ஹில்ஸ் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டோடைய நார்த் வெஸ்டர்ன் பார்ட். தமிழ்நாட்டோடைய நார்த் வெஸ்டர்ன் பார்ட். இதான் தமிழ்நாடு மேப்பு. இந்த தமிழ்நாடு மேப்ல நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கிறதா நீல்கிரி ஹில்ஸ். இங்க உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் ஃப்ளோ ஆகி வருது, இங்க உங்களுக்கு ஈஸ்டர்ன் காட்ஸ் ஃப்ளோ ஆகி வருது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் மீட் பண்ணிக்கிற இடம் உங்களுக்கு எதுன்னு கேட்டா அதுதான் உங்களுக்கு நீல்கிரி ஹில்ஸ். மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் and eastern ghats. This is all about the western ghats or கிழக்கு தொடர்ச்சி மலைகள் and highly important to the NCERT as well as சமச்சீர் கல்வி, UPSC or TNPSC student, all other government exams. Please skip பண்ணாம வீடியோஸ் பாருங்க. See you on my next session. Thank you.